ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆமாம், பப்ளு வந்து காட்டிட்டீங்க, வீடியோலெல்லாம் காட்டிட்டீங்க. பப்ளு வச்சு முன்ன நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கீங்க, எல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, வேண்டாம் குழந்தை வந்து இப்போதைக்கு வந்து சும்மா வீடியோஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருப்பீங்க பார்க்குறதுக்காக. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பப்ளுக்குட்டி தூங்கிட்டு இருக்கவனை வந்து தூங்கிட்டு வந்து நான் வீடியோ போடலை. ஸோ நான் இப்படி தான் கையில் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தேன்னா, ஸோ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ மக்கள் எல்லாம் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த தங்க குஞ்சை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம காட்டலாம் அப்படின்றதுக்காண்டி அப்படியே தூக்கிட்டு, ஏன்னா அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஆடிட்டே இருந்தால் அவனும் தூங்குவான் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து தூக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்குங்க உங்கள் பப்ளு குட்டியை. மைக்கு ஏன் அப்போ பார்த்துக்கிறேனாக்கா, மைக்கில் திடீர்னு லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆச்சுன்னா நான் பேசுறது வந்து கேட்காது. அப்புறம் விட்டு விட்டு கேட்கும். நானும் சில நேரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியாமல் நானும் அப்டேட் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கமெண்ட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க, அம்மா வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. ஸோ அதனால தான் மைக்கில் வந்து லைட் எரியுதா அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, எரியுது. அப்புறம் பப்ளு வந்து காட்டியாச்சு. பப்ளு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். ஸோ ஸ்டார்டிங் வந்து பிறந்தப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பகலில் பிறந்த குழந்தை அப்படின்றனால பகலெல்லாம் நல்லா தூங்கிடுவான். நைட்டானால் நல்லா எந்திரிச்சிக்குவான் விடியோ. சரி, நான் கொஞ்ச நேரம் பார்ப்பேன், பாப்பா கொஞ்ச நேரம் பார்ப்பாளா. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனோட சைக்கிள் வந்து மாறினோன்னா அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவான், நைட்லெல்லாம் தூங்கிடுவான். நைட்டுன்னா ரொம்ப நேரம் தூங்க மாட்டான், பாதி நேரம் தூங்குவான், பாதி நேரம் முழிச்சிருப்பான். அப்படி ஓரளவுக்கு பண்ணான். ஒரு 40 வரைக்கும் அப்படி தான் இருந்தான். அப்புறம் 40 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் முகத்தை வந்து பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டானா, முகத்தை பார்த்தனால எப்படின்னா அவங்க அம்மாவை பார்த்தா மட்டும் அழுகிறது. எதுக்குன்னா பால் குடிக்கிறதுக்காக. அப்புறம் என்னையை பார்த்தாலும் அழுகுவான். எதுக்குன்னா அந்த பால் குடித்ததுக்கப்புறம் அவங்க அம்மா விட்டுட்டு என்னையை பார்த்து அழுகுவான். எதுக்குன்னா இப்படி நான் வந்து தூக்கி வச்சுட்டு இப்படி வந்து ஆட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஆனால் 40 நாள் முடிச்சிட்டனால பார்த்திங்கன்னா தங்கக்குட்டி நல்லாவே வந்து முகத்தை, நல்லான்னா ரொம்ப நல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு 60% தெரியுது. அவனுக்கு வாய்ஸ் வந்து கேட்டுக்கிறான். பாப்பா வந்து பப்ளு அப்படின்னு கூப்பிட்டானாக்கா உடனே அப்படியே திரும்பி பார்க்குறான், இப்படின்னு பார்க்குறான். நான் கூப்பிட்டாலும் அப்படியே வந்து திரும்பி பார்ப்பான். ஸோ நல்லா க்யூட் ஆகிட்டான் பப்ளு. நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் பப்ளு ஆகிட்டான். ஸோ நல்ல பையன். அவன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்ல. சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுக்கும் அப்படி நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா குழந்தைங்கனாக்கா அது அப்படி தானே அழுகத்தானே செய்யும். ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கும், தூக்கி அந்த நேரத்துக்கு ஒன்றா பால் கொடுக்கணும், இல்லைன்னா தூக்கி இப்படி ஆட்டணும், இல்லை அதுங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நம்ம வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பேசணும், அந்த மாதிரி பண்ணணும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பபுள் குட்டி வந்து ரொம்ப ஒரு க்யூட் செல்லக்குட்டி. அப்புறம் பபுளுக்கு வந்து ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி பபுளுக்கு நான் தான் மேக்கப் பண்ணிவிட்டேன். பபுளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி செக்கப்புக்காண்டி வர சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ செக்கப் போயிட்டு இப்போ தான் வந்தனால பார்த்திங்க அப்படின்னாக்கா சரி அப்படியே அதே ட்ரெஸ்லேயே வந்து உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அப்புறம் சில பேர் வந்து நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அடுத்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அம்மா வாழ்க்கையில் வந்து யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வாழ்க்கையில் எதுக்கு நீங்கள் அடுத்தவங்கள நம்புறீங்க? நான் அப்படி நிறைய ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில் யாரையும் நம்பாதீங்க. ஒன்றா உங்கள் பெற்றவங்களை நம்புங்க, இல்லையா கட்டின புருஷனை நம்புங்க. மற்றபடி வாழ்க்கையில் யாரையும் நம்பாதீங்க. உங்களை படைச்சிருக்கான் பார்த்தீங்களா கடவுள், அவனை நம்புங்க. ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா அதில் நல்ல நண்பனும் இருப்பான், கெட்ட நண்பனும் இருப்பான். உயிர் தோழின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கூடையே இருந்து குழி பறிக்கிறவங்க இருப்பாங்க, நம்ம கூடையே இருப்பாங்க, நமக்கு பின்னாடியே குழி தோண்டிட்டு இருப்பாங்க. நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பற்றி 4 பேர்த்துட்டு போய் தப்பாக சொல்லுவாங்க. நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம், ஆனால் நம்மளை தூண்டி விட்டு நம்ம கோவத்தை எரிச்சல் பண்ணி நம்மளவே அடுத்தவங்கள்ட்ட வந்து கெட்டவங்களாக்குவாங்க. ஸோ இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி நான் நிறைய ஜென்மத்துங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோணும்னா, நம்மளுக்கு அப்படியே ஏதாவது ஒன்று எடுத்து அப்படியே நை நடு மண்டலையே இறக்கணும்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, பழகிட்டோம் அப்படின்ற காரணத்துக்காண்டி அதையெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் வந்து யாரையும் நம்பாதீங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. ஏன்னா
இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிப்பு வந்து நாளைக்கு உங்களை வீட்டை விட்டு யாராவது வெளியிலேயே அனுப்பிச்சிட்டாங்கனால அந்த படிப்பு வந்து உங்களுக்கு கஞ்சி ஊற்றும். ஒரு இடத்துல போய் வேலைக்கே போகிறீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த படிப்பு வந்து உங்களுக்கு உதவும். கரெக்டாக? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க உங்கள் கூட இருக்கிறது, உங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க உங்கள் கூட இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி எதுக்கு நீங்கள் யாரை நம்புறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஐ திங்க் நான் ஒரு பேரண்ட்டில் வகையில் இருக்கேன்னு சொல்லும் பொழுது ஃப்ரெண்டை தான் வந்து இந்த அளவுக்கு வந்து கேட்பீங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது உங்களோட உழைப்பை மட்டும் நம்புங்கம்மா, உங்களை நம்புங்க நீங்கள். அது ஒன்று தான். இப்போது இருக்க கால சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ யாரையும் நம்பி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, பாட்டு போட்டு பாட்டு கேளுங்க, காமெடி சீன்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, அதில் நல்ல ஷார்ட்ஸாக இந்த மாதிரி நான் என்றைக்குமே என்னோடதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி, இந்த மாதிரி நிறையா பேர் காமெடிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மனசுக்கு ஆறுதலாக வந்து பேசுவாங்க கொள்ளுவாங்க, அந்த மாதிரி பேசுங்க. ஃபீலிங்ஸாக இருக்கும்போது என்றைக்குமே ஃபீலிங்ஸாக இருக்கிறத பார்க்காதீங்க. ஃபீலிங்ஸாக இருக்கும்போது எப்போவுமே காமெடி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, மெலோடி சாங்ஸ் வந்து கேளுங்க. இதுதான் உடம்புக்கும் நல்லது, உங்கள் மனசுக்கும் வந்து நல்லது. ஓகேவா? ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேறு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் சொல்லிடு பபுள் குட்டி. ஏய் பாய் சொல்லிட்டான். ஓகே, பாய் குட்டீஸ், பாய் செல்லம்ஸ்.